ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லலாம். கேரட் ரைஸ் அண்ட் பீட்ரூட் ரைஸ் ரொம்பவே ஈஸியாக பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். குக் பண்ண ரைஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும். ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி, பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் மெயினான டிஷ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நாம் தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஸ்டார் முட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, சீக்கிரம் பொரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்க்க போகிறோம். ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையை நான் அதோடு சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு காரம் நல்லா இறங்கும். அப்போ தான், அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்டாக அரைச்சி போடுறத விட இது மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டை என்றைக்குமே தோலோடு தட்டி போடுங்க இந்த மாதிரி டிஷ்க்கெலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் ஒரு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் நம்ம பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இது குக் ஆனாலும் உங்களுக்கு ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் இதை நல்லா வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எப்பயுமே வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் இந்த சால்ட் ஏறி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் கடைசியாக தான் சேர்ப்பாங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்கலன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், லைட்டாக மிதக்கிற அளவுக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். இது எப்படியும் ஒரு 15 நிமிஷம் குக் ஆகும். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நாம் எடுத்து வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் கொஞ்சம் பொலன்னு தான் இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம், உங்களுக்கு டைம் எடுக்காது. ரைஸை கிளறும் போது ரொம்ப அழுத்தி கிளற வேணாம், கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து கிளறி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கேரட் ரைஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கேரட், இது நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக சோம்பு, கடுகு, 2த்தையும் நான் இதில் தாளிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ்நட்ஸ், முந்திரியும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் அந்த கடுகும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க.
ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திங்கனாலே போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் ஃபஸ்ட்டே பீட்ரூட் ரைஸில் சொன்ன மாதிரி தான், பச்சை மிளகாய் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிங்கன்னா தான் காரம் நல்லா ஏறும். ஏன்னா நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் எதுவும் போடலை, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். இதில் நாம் அடுத்து கேரட் சேர்க்க போகிறோம். இந்த பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க கேரட் எதுக்காக அப்படின்னா, துருவின கேரட்டை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அது குக் ஆனதும் அப்படியே குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ உங்களுக்கு கேரட்டே தெரியாது. இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டையுமே சேர்த்து செஞ்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். கொஞ்சமாக சால்ட் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். கேரட் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கனாலே போதுமானது தான். கேரட் சாப்பிட்லாம், ஆனால் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட கேரட் ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடும். இது வந்து திரும்பவும் நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்கள் விருப்பம் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே கிளறிக்கோங்க. ரொம்ப அவசரமாக கிளறினீங்க அப்படின்னா ரைஸ் அப்படியே உடஞ்சி எல்லாமே குழஞ்சி போயிடும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக கிளறிக்கோங்கன்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான கேரட் ரைஸ் அண்ட் பீட்ரூட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.